ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பற்றியான டிசைன் தான் நம்ம பிளெயின் சுடிதாரில் எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே 9 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டப்பா யூஸ் பண்ணி அந்த டப்பாவோட மூடியை யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். நான் இங்கே ஹாஃப் சர்க்கிளை விட கம்மியாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஆப்போசிட்டாக ஒரு 3 ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு பெட்டல் எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுவோம் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேப்பரை 2ஆக மடக்கி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அந்த பெட்டல் ஷேப் யூஸ் பண்ணி ஹாஃப் சர்க்கிளுக்கு சுற்றி நான் பெட்டல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் சுற்றி 9 பெட்டல்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் இந்த 3 ஹாஃப் சர்க்கிள்லேயும் பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். அடுத்ததான் சுடிதார் நெக்கோட சென்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஒரு ட்ரேஸ் பேப்பர் வைக்கிறேன். எதுக்குன்னா நம்ம பிரிட்டி டிசைன் காப்பி பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் நான் டிசைன் கரெக்டாக அந்த சென்டர் மார்க் பண்ண அதோட ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி அதை வச்சு நான் காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ண டிசைன் இப்படி இருக்கும். மறக்கக்கூடாது, நான் ஸ்ட்ரெயிட் லைன் காப்பி பண்ணல. இதுதான் நம்ம டிசைன். இதுக்கு நான் ரெட் கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கிட்ட 2 ரிங் இருக்கும் இல்லையா, அதில் அந்த சின்ன ரிங்கை எடுத்து நம்ம ட்ராப் பண்ண டிசைனுக்கு கீழே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பெரிய ரிங்கை எடுத்து அந்த சின்ன ரிங்கோட மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்ம எம்ப்ராய்டிங் ஃப்ரேமை செட் பண்ணணும். அதோட சைடில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணணும். அது டைட் பண்ணி க்ளோத்து டைட்டாக இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி திரும்பியும் டைட் பண்ணணும். திரும்பி டைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் நாம் எம்ப்ராய்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே நீடலும் த்ரெட்டும் எடுத்துக்கிறேன். இந்த த்ரெட்டோட எண்டில் நான் நோட் போடுறேன். நான் நார்மல் நோட் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி நோட் போட தெரியுமோ அப்படி போட்டால் போதும். இந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்கிருந்து தான் நம்ம எம்ப்ராய்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு நான் இங்கே செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட கீழே இருந்து அந்த பாயிண்ட்லேருந்து நான் நீடை மேல் பகுதிக்கு எடுத்துக்கிறேன். செயினோட சென்டரில் நீடில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணாமல் நம்ம மேலுக்கு எடுத்துக்கணும். நீடில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த த்ரெட்டை நீடில் ஒரு ஒன்ஸ் சுற்றணும். சுற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி தான் செயின் ஸ்டிச். பெட்டல் தான் எம்ப்ராய்ட் பண்ண போகிறோம்.
அதுக்கு பெட்டலோட சென்டர்லேருந்து தான் நம்ம எம்ப்ராய்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நீட்டாக அழகாக வரும். அதுக்கு பெட்டலோட சென்டர்லேருந்து நான் நீடில் எடுத்துக்கிறேன். அதோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற லைனில் நான் திரும்பியும் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டோட கிட்டி இருந்தே நான் வந்துட்டு நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பியும் ஆப்போசிட் சைடில் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க த்ரெட்டோட கிட்ட நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கணும். அப்போ நம்ம அழகான நம்மளோட பெட்டல் வந்துடும். மறக்காம லைக் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.